கட்டாய தமிழ் மொழி தேர்வு நம்ம 10 கொஸ்டின் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இல்லை முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மயக்கிய இப்பகுபதத்தில் இடம்பெற்றுள்ள இடைநிலை எது அப்படிங்கிறதா கேள்வி. மயக்கிய அப்படிங்கிறதுல இடைநிலை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும், முதல்லயே நம்ம ஒரு விஷயத்த பகுக்க முடியக்கூடிய அல்லது பகுக்க முடியாத அப்படின்னு 2 பகுதி இருக்கு. பகுக்க முடியும் அப்படின்னா பகுபதம், பகுக்க முடியாது அப்படின்னா அது பகாப்பதம். இதுல மயக்கி அப்படிங்கிறத முதல்ல நீங்க எழுத தெரிஞ்சுக்கணும். அப்படி எழுதுனீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அது என்ன இடைநிலை வருகிறது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படி அதை நம்ம பிரிக்க போறோம்? மயக்கு இல்லைங்களா? மயக்கு இன் இ ஆ, மயக்கிய இ ஆ, சரிங்களா? இப்படிதான் பிரிக்கணும். இந்த இடத்துல மயக்கியனா மயங்கு, 2 விதமா பொருள். மயக்குனா மயங்குனாலுமே என்னதுங்க, கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா மயங்கு அப்படின்னு சொல்றோம். மயங்கு ஒரு கட்டளையா சொல்றோம் இல்லைங்களா? மயங்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ எப்பயுமே பகுதி ஒரு கட்டளையா தான் வரணுங்க. மயங்கு இன் இ அ. இதுல மயங்கு அப்படிங்கிறது பகுதி. அதே போல இந்த இன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் இடைநிலை. அப்ப அந்த இ அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சந்தி. ஆ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். இறுதியா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம்? விகுதின்னு சொல்லுவோம். அது ரொம்ப நுணுக்கமா சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோ. ரொம்ப நுணுக்கமா சொல்லணும் அப்படின்னா அது என்ன விகுதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆ அப்படின்னு முடிஞ்சதுன்னா பெயரச்ச விகுதி. சரி, இப்போ இதில் எப்படி நம்ம இன் இடைநிலையா சொல்லிருக்கோம் அப்படின்னு வச்சுங்க. மயங்கு முடிஞ்சிச்சு. இன் செய்து முடிச்ச, மயங்கிய, மயங்குகின்ற, மயங்கும். இப்போ புரியுதுங்களா? அப்ப இன் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை ஆல்ரெடி என்ன சொல்லிருப்பாங்க? இத்து இட்டு இரு இன்னு இது வந்துச்சு அப்படின்னா இந்த 4 தான் என்னங்க அது இறந்த கால இடைநிலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது இந்த இன் அப்படிங்கிறது இடைநிலை. அப்ப இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு புரியுதுங்களா? பி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சரு. முதல்ல நம்ம அதை பிரிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மயங்கு கட்டளையா இருக்கணும். மயங்கு இன் இ ஆ, அந்த யாவை பிரிச்சு எழுதியிருக்காங்க. கடைசியா இருக்குல்ல, அந்த யாவை இ ஆன்னு எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்படிதாங்க பிரிக்கும் போது அப்ப இது இடைநிலை. ஒவ்வொரு பகுபத பிரிப்பு அப்படிங்கிறது பகுபத உறுப்பிலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி பகுதி அமையும் விகுதி அமையும் அப்படிங்கிற நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். நீங்க அந்த அடிப்படையில் என்ன பண்ணிக்கலாம், பகுபத உறுப்பிலக்கணத்தை பார்த்துக்கலாம். இப்ப இதுக்கு ஆன்சர் பி. இதுல குழப்பம் வந்துடக்கூடாது நமக்கு, அதுக்கும் தெளிவு பார்த்துக்கோங்க. அடுத்தது 2, அன்பால் கட்டினார் என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. அன்பால் கட்டினார் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படிங்கிறதா அதுக்கான கேள்வி. இப்போ அன்பு கொண்டு கட்டினார், அன்பால தான்ப்பா அதை செஞ்சாரு, அன்பால தான்ப்பா அதை கட்டினாரு, அன்பு இருந்துச்சு அதனால தாஜ்மஹால் கட்டினார் சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி சொல்லக்கூடியது. இது இலக்கண குறிப்பு அப்படிங்கிறத விட இதுல என்ன உறுப்பு இருக்கு அப்படின்னு கேள்வி வந்துருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். இலக்கண குறிப்பு சரிதான், கேள்வி கரெக்டு. ஆப்ஷனை கீழே பார்க்கும்போது தொகை அப்படிங்கிறது இதுலயும் வராதுங்க. தொகை அப்படின்னா மறைந்து வரக்கூடியது தொகை இல்லைங்களா? மறைந்து வரக்கூடியது தொகை. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆல் அப்படிங்கிற உறுப்பு வெளிப்படையா தெரியுது உங்களுக்கு அப்படின்னா அது விரி அப்படின்னு பொருள். சரிங்களா? அப்போ 3ஆம் வேற்றுமை விரி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தாங்க. ஒன்றும் கிடையாது, தொகைன்னு போட்டிருக்காங்க, அதை விட்டுருங்க. 3ஆம் வேற்றுமை விரி அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சரு. எப்படி? உறுப்புகள் வேற்று உறுப்பு மொத்தம் என்னது? 8. பெயர் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது. வேற்றுமை 8, பெயர் வேற்றுமை வெளி வேற்றுமை உறுப்பு கிடையாது. அப்போ 2 முதல் 7 வரை இருக்கக்கூடியது ஐ, ஆல், கு, இன், அது, கண். 2ஆம் வேற்றுமை உறுப்பு, 3ஆம் வேற்றுமை உறுப்பு, 4ஆம் வேற்றுமை உறுப்பு, 5ஆம் வேற்றுமை உறுப்பு, 6ஆம் வேற்றுமை உறுப்பு, 7ஆம் வேற்றுமை உறுப்பு. 8 தான் விழி இல்லைங்களா? அப்போ அன்பால் ஆல் அப்படிங்கிற இந்த 3ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக தெரிவதனால் நம்ம என்ன பண்ண சொல்லுங்க, இதை 3ஆம் வேற்றுமை விரி. இலக்கண குறிப்புன்னு கேட்டாங்கன்னா வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக தெரிஞ்சுன்னா அது விரிங்க. அதே வேற்றுமை உறுப்பு உள்ளுக்குள்ள மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதுக்கு பேரு என்னது? தொகை அப்படின்னு பேரு. இது புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இதே மாதிரி மற்ற வேற்றுமை உறுப்புகள் எது மறைஞ்சு வந்தாலும் அது தொகையாயிடும். வெளிப்படையா பொருள் பட வந்துச்சு அப்படின்னா, உறுப்பு வெளிப்படையா தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு அது விரி அப்படிங்கிற பொருள்ல அமையும். அடுத்தது பின் வருவனவற்றுள் சரியான வரிசை காண்க. என்ன இருக்கு பாருங்க. இது தாள் காப்பு செங்கேரி சப்பானி, காப்பு செங்கேரி தாள் சப்பானி முத்தம் வருகை அம்பளி. இப்படி இது என்னவா இருக்கும்? சிற்றிலக்கியங்கள் இருக்கு இல்லையா? சிற்றிலக்கியத்துல பிள்ளைத்தமிழ் இருக்கு இல்லையா? பிள்ளைத்தமிழ்ல 2 வகை பிள்ளைத்தமிழ் இருக்கு. ஒன்று ஆண்பால் பிள்ளைத்தமிழ், இன்னொன்று பெண்பால் பிள்ளைத்தமிழ். கடைசி 3 மட்டும் மாறும், 2 பேருக்கும் மாறும். மீதி இருக்கக்கூடிய 7மே என்னதுங்க? 2 பேருக்கு காமனா இருக்கும். அப்ப அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு 18 மாதத்துக்குள்ள பாதி முடிக்க வேண்டிய இந்த பிள்ளைத்தமிழானது
இந்த பருவத்துக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு நிரல்படுத்துங்க, வரிசைப்படுத்துங்க, ஏறு வரிசையில் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாத கணக்கு கொடுக்கலையே தவிர முதல்ல எந்த பருவம் வரும், அடுத்து எந்த பருவம் வரும், அதுக்கடுத்து எந்த பருவம் வரும் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக என்ன பண்ணுறாங்க அவங்க மேலிருந்து, அதாவது என்னது மேல் நோக்கி போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ பிள்ளை தமிழுடைய இது பருவங்கள் காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இதுதாங்க ஆன்சர். முதல்ல காப்பு, அப்புறம் செங்கீரை, அப்புறம் தாள், அப்புறம் சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இதுல மொத்தம் இந்த 7மே 2 பிள்ளை தமிழுக்கு பொது. சிற்றில் சிதைத்தல், சிறுபறை கொட்டல், சிறுதேர் உருட்டல். சிற்றில் சிதைத்தல், சிறுபறை கொட்டல், சரிங்களா? அதே மாதிரி சிறுதேர் உருட்டல். இந்த 3மே ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு வரும். அப்ப 7 + 3 10 ஆச்சுங்களா? பெண்பாலுக்கு பாத்தீங்கன்னா கழங்கு, அம்மானை, ஊசல். கழங்கு, அம்மானை, ஊசல். இந்த 3 பெண்பால் பிள்ளை தமிழுக்கு வரக்கூடியதுங்க. அப்ப இந்த 3 வந்தது அப்படின்னா என்ன பண்றது, பெண்பால் பிள்ளை தமிழுக்கு குறிச்சிடலாம். ஆனா முதல்ல இருக்கக்கூடியது 7ம் இதான் லைனுங்க, இதான் முறை, இதான் நிரல்படுத்துக்கு, இதான் சரியான முறையில் இருக்கு. அவங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கேட்டுருவாங்க. அந்த பருவம் நமக்கு தெரியும், அது முறைப்படி லைனா தெரியணும். சில பேர் கலந்து படிச்சு வச்சிருப்போம், அது மொத்தத்தில் நமக்கு 7 வேணுமே அவ்வளோதானே, உங்களுக்கு என்ன அப்படின்னு படிச்சு வச்சிருப்போம். ஆனால் அவங்க கேட்கறது அந்த ஆர்டர் படி கேட்குறாங்க. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடணும், ஆர்டர் படி எழுதுங்க. அப்போ முதல்ல கேள்வி எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்தா சிற்றிலக்கியத்தில் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற பகுதியில் இருந்து இது வந்திருக்குது. பிள்ளை தமிழ் பருவங்கள் தான் இது எல்லாமே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிற்றிலக்கியங்கள்ல இருந்து கேள்விகள் வரும். ஏன்னா இது பொதுவாக இலக்கிய வரலாறு கூடிய காமனான கொஸ்டின்ஸுங்க. அடுத்தது ஆசிரியரின் டைரி என்ற நூலின் ஆசிரியர். இது கொஞ்சம் கேள்வி எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாடப்புத்தகத்தில் வந்து தெளிவா, அதாவது தெளிவா அப்படின்னா அவங்க தெளிவாக கொடுக்காம விட்டுட்டாங்க. இருந்தாலும் நாம் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். ஆசிரியரின் டைரி அப்படிங்கிற இந்த நூலை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா ஜான் ஹோல்ட், சரிங்களா? இவர் தான் நூல் எழுதியிருக்காரு. மாணவர்களிடம் பாராட்டு, தண்டனை போன்ற மதிப்பீடுகளை எப்படி வந்து என்னதுங்க அவங்க மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த மதிப்பீடு வந்து எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஜான் ஹோல்ட் தனக்கு மாணவர்களுக்குமான ஏற்பட்ட அந்த ஒரு விஷயத்த, அல்லது மாணவர்களை எப்படியெல்லாம் உருவாக்கலாம், எப்படியெல்லாம் தண்டனைகள் அல்லது வெகுமதிகள் நாம் கொடுக்கும்பொழுது எப்படியெல்லாம் உருவாகுவார்கள் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நமக்கு வந்து ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூலுங்க. நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் பேராக கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க எதை எதிர்பார்க்குறாங்கன்னா, இதை யார் தமிழ் படுத்தி ஆசிரியன் டைரி அப்படி எழுதியிருக்கிறது, அதான் விஷயம். ஆசிரியன் டைரி இங்கிலீஷ்க்கு எழுதுவோன்னா நல்லா வச்சு பாருங்க, டீச்சர்ஸ் டைரி தானே வரும். அப்போ ஆசிரியன் டைரின்னு இருக்குல்ல, அப்படின்னு என்ன அர்த்தம்னா யாரோ தமிழ் படுத்தி எழுதியிருக்கிறாங்க. அந்த தமிழ் படுத்துறவங்க தான் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்குறாங்க. அது வேற யாரும் இல்லை, எம்பி அகிலா அப்படிங்கிறவங்க தான் இந்த நூலை தமிழ் மொழியில மொழிபெயர்த்து ஆசிரியன் டைரி அப்படின்னு சொல்லி நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆக நம்ம என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னா, ஜான் ஹோல்ட் தான் எழுதினாரு, ஆனால் தமிழ் படித்து எழுதினாரு. இவங்க வந்து தெளிவாக வந்து இந்த மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்கல. ஆசிரியர் நூலின் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு இது தமிழ்ல தானே பேர் இருக்கு, அப்போ தமிழ்ல தான் நூல் எழுதிருக்கு. அப்போ அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், இல்லை கேள்வி தப்பு, நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், அப்படித்தான் கேட்டுக்கணும். இது எப்படி கேட்கலாம், ஆசிரியர்னா எப்படி கேட்டாலும் அப்படித்தானே அப்படின்னா அப்படி அல்ல. அவர் இங்கிலீஷ்ல எழுதினாரு, ஸோ அந்த நேம் இங்கிலீஷ்ல இருக்கும். அப்போ இங்கே நாம தமிழ்ல இருக்கு, தமிழ்ல தான் ஆசிரியர் டைரி அப்படின்னு சொல்லிட்டு அகிலா அவர்கள் மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நூல் மொழிபெயர்ப்பு சம்பந்தமா அல்லது நூல் சொந்த ஆசிரியர் எழுதின சம்பந்தமா இது போல வினாக்கள் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். நாம அதை என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் கவனமா பார்த்து படிச்சு வச்சுக்கணும். இது எல்லாமே பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் தான். இதுல இருக்கிறது தான் இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு கேட்டுருவாங்க. அப்போ நம்ம பாடப்புத்தகத்தை சரியா படிக்கல அப்படின்னா இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அகிலா அப்படிங்கிறவங்க தான், எம்பி அகிலா அப்படிங்கிறவங்க தான் இந்த நூலை என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்ல மொழிபெயர்த்தது மட்டும் இல்லாமல் வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, அடுத்த வினா சொல்லும் பொருளும். இது வந்து ரொம்ப முக்கியமானது, சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது. இப்போ நாம் வந்து சொல் படுகர் அப்படின்னா என்ன, படுகர் அப்படின்னா என்ன, வேவை அப்படின்னா என்ன, கடும்பு அப்படின்னா என்ன, அல்கி என்றால் என்ன. நமக்கு தெரியும் கடும்பு அப்படின்னா சுற்றம். இருங்க வச்சுக்கோம், இப்படி எப்படி தெரியுது அப்படி புரியுங்க. கடும்பு அப்படின்னா சுற்றம், வேவை அப்படின்னா வெந்தது, வெந்ததுங்க வெந்தது, இந்த வெந்தது. அப்போ 2க்கு சி 3க்கு பி எங்க இருக்க பாருங்க, 2க்கு சி 3க்கு பி. சரி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். அல்கி அப்படின்னா கொஞ்சம் அல்கி போனான், அதாவது தங்கி போங்க இல்லைங்களா. அல்கி அப்படிங்கும்போது நமக்கு என்ன சொல்லுவாங்க, தங்கி அப்படின்னு பொருள் வரும். அல்கினா தங்கி, படுகர்னா பள்ளம், படுகர்னா பள்ளம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதுங்க, DCBA இதான் ஆன்சர் வருது. இப்போ பொருள் கூறுக்குங்கிறது வேணும் இல்லைங்க, இந்த செயல் இருக்கு இல்லைங்களா,
இந்த செய்யுள்ல அந்த சொற்களுக்கு அல்லது அந்த வார்த்தைகள் ஏதாவது புரியாத வார்த்தைகள் உரைநடையா இருந்தாலும் கூட இந்த மாதிரி பொருத்துகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பொருள்கூறுல ஒரு பொருத்துக்கு உண்டுங்க. எப்படி பார்த்தாலுமே நீங்க அதை தாண்டி தான் வந்தாகணும். அது எதை கேட்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா பொருள் கூறுல என்னதுங்க, இப்படி பொருள் கூறுற மாதிரி இந்த பக்கம் வந்து வார்த்தை கொடுத்துட்டு அந்த பக்கம் ஈக்குவலான மீனிங் கொடுத்துட்டு கண்டிப்பா கேள்வி கேட்க போறாங்க. ஸோ நீங்க இதை வந்து சொல்லும் பொருளும் அப்படிங்கிற பகுதி நம்ம புத்தகத்தில் இருக்கு, நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அதை ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த பகுதி நீங்க தரமா பண்ணிடலாம். எவ்வளவு நேரம் பார்த்தாலுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா சரியா மறந்துருக்கும். அப்ப நீங்க 1க்கு 2 முறை என்னதுங்க, படுகர்னா பள்ளம், வேவைனா வந்தது, கடும்புனா சுற்றம், அல்கினா தங்கிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒன்று பல முறை படிச்சு பார்த்தால் ஒழிய இதை பதிலளிக்க முடியாது. சரிங்களா? அப்ப இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது போலாம். ஏர்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம். ஏர் பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஏர் பிடிக்கும் கைக்கு வாழ்த்து கூறணும்னு சொல்றாரு? ஏனென்றால் அப்படி ஏற்படிக்கக்கூடிய அந்த கைகள் இருக்கிறது அல்லவா, அந்த ஏற்படிக்கக்கூடிய கைகள் தான் இந்த உலகத்துக்கே சாப்பாடு போட்டு கொண்டிருக்கிறது. அப்படி உலகத்துக்கே சாப்பாடு போடக்கூடிய அந்த கைகள் தான் நம்ம வாழ்த்தக்கூடிய கைகள் அப்படிங்கிறது கவிஞருடைய கருத்து. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேள்வி. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுல வந்து அப்துல் ரஹ்மானா, காமு ஷெரீப்பா, வைத்தியநாதனா, அறிவுமதியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் காமு ஷெரீப். சரிங்களா? இந்த காமு ஷெரீப் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் கொரடாச்சேரி அப்படிங்கிற இடத்துல பிறந்தார். நீங்க பாட புத்தகத்தில் இருக்குங்க, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொரடாச்சேரி அப்படிங்கிற அந்த இடத்துல பிறந்தாரு. இவர் வந்து ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர், தமிழ் திரைப்பட பாடலாசிரியர், அது இல்லாமல் விடுதலை போராட்ட வீரர். 1914 பிறந்தார், 94 இயற்கை எழுதியிருக்கிறாரு. இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாருங்க. கவிதைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒளி, இன்றைய சமுதாயம், மச்சகந்தி, ஆன்மகீதம், அப்புறம் தொகுத்து காமு ஷெரீப்பினுடைய கவிதைகள் அப்படின்னு சொல்லி தொகுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய நூல்கள்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. திரைப்பட பாடல்கள், அதாவது ஏரிக்கரை மேலே போர்வலை புண்மையிலே கொஞ்சம் பாட்டும் வந்து என்ன பண்ணிருக்காருங்க, இவர் திரைப்படத்துக்கு எழுதியிருக்கிறாரு. சரி, இவர் இந்த ஏற்பிடிக்கக்கூடிய உழவர்களை பற்றி பாடலாக இருக்குது. அந்த பாடலாம் நமக்கு வகுப்பு பாடமாக வச்சிருக்கிறாங்க. ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா காமு ஷெரீப் அவர்கள் தான் இந்த வரிக்கு சொந்தக்காரர். புரியுதுங்களா? காமு ஷெரீப் அப்படிங்கிறவர் திரைப்பட பாடலாசிரியர் இருந்திருக்காரு, நல்ல கவிஞராக இருந்திருக்காரு, விடுதலை போராட்டராக இருந்திருக்காரு, தமிழ் தேசியம் பேசக்கூடியவராக இருந்திருக்காரு. அப்போ இந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது காமு ஷெரீப் தான். அடுத்த வினா, இடையில் அணியும் அணிகலன்கள் எது? இந்த அணிகலன் இந்த 4 கொடுத்துருக்காங்க, இடையில் எது அணியும்ட்டு. அப்போ நம்ம தொடக்கத்தில் அணிகலன் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக நிறைய அணிகலன்கள் இருக்குது. சங்கீதத்தில் 28க்கு மேற்பட்ட அணிகலன்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்போ அணி அப்படின்னாவே அழகுபடுத்தி கொள்ள என்ன சொல்கிறதுங்க, அணியக்கூடிய ஒன்று. அப்போ எதை எங்கே அணிவாங்க அப்படின்னு பார்ப்போம். சிலம்பு உங்களுக்கு தெரியும், கண்ணகி கதை தெரியாமல் யாருக்கு இருக்கா? சிலம்பு அப்படிங்கும்போது அது கால் அணியக்கூடியது. சிலம்பு அப்படின்னா அது கால் அணியக்கூடிய ஒரு அணி. சரி, சூழி அப்படின்னா இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, தலையில் அணியக்கூடியது. சூழி அப்படிங்கிறது தலை மேலே, அதாவது இந்த வாக்கு எடுக்குது, அதாவது நெத்திக்கு வரக்கூடாதுங்க, அதுக்கு மேலேயே இருக்கக்கூடியது சூழின்னு சொல்லுவாங்க. சுட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து நெற்றியில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். இந்த அரைநான் அப்படிங்கிறது தான் இடையில் அணி. இடைனா இடுப்புங்க, இப்போ சொல்றீங்களா இடுப்பு, இந்த இடை அப்படின்னா இடுப்பில் அணியக்கூடியது அரைநான் அப்படிம்பாங்க. அது வந்து இப்போ அந்த காலத்தில் ஒரு சின்ன கயிறுமை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பல அந்த உலோகங்களால் என்ன பண்ணுறாங்கன்னா அணியக்கூடிய தன்மை இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடையில் அணியக்கூடிய அணிகலன் அப்படின்னு பார்க்கும்போது அது என்னது, இடுப்பில் அணியக்கூடிய அணிகலனாக அரைநான் தான் இருக்கிறது. இப்போ அரை என்றால் அந்த இடுப்பு, அந்த உடம்பை பாதியை பிரிக்கிறதுனால அரைன்னு சொன்னாங்க. அதில் நான் அப்படின்னு ஒரு கயிறு மாதிரி இப்போ பல நான் சொன்னீங்களா தங்கத்தில் வெள்ளியிலெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அதுதான் அரைநான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே கேள்வியை இடையில் அணியும் அணிகலன் எதுன்னு தான். அப்போது அரைநான், மற்றதெல்லாம் எங்கே அணியுதுன்னு தெரியணும் இல்லைங்களா, அப்போ தான் நம்ம வந்து இடையில் அணிகலன் இதுன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்போ இடையில் அணியக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரைநான் தான். அடுத்த வினா, நையாண்டி மேளமும் நாகசுரமும் இசைக்கு ஆடுவது எது? பொம்மலாட்டமா, மயிலாட்டமா, சேர்வையாட்டமா, பொய்கால் குதிரை ஆட்டமா? இதுதான் கேள்வி. நையாண்டி மேளமும் நாகசுரமும் இசைக்க ஆடுவது எது? நையாண்டி மேளமும் நாகசுரமும் இசைக்க ஆடுவது அப்படின்னு பார்த்தோம்னா அது பொய்க்கால் குதிரை ஆட்டம் தான். இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படின்னா என்னன்னா, அது பேர்ல இருக்கு பாருங்க, பொய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்க்கால் ஆட்டம், அதாவது கால் கிடையாது, பொய்யான கால், நம்ம குதிரை கிடையாது.
அவங்க என்ன பண்ணாங்கன்னா குதிரை மாதிரி, அதாவது ஒரு ஒரு முன் அமைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நடுவில் மனிதன் வந்து உட்காருவாங்க இல்லையா, அதுக்கு நேரம் அப்படி காலையை விட்டு வந்து என்ன பண்ணிக்குவாங்க, நின்றுக்குவாங்க, ஆட்டம் ஆடுவாங்க. இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படிங்கிறது புறவி ஆட்டம் அப்படின்னு தொட காலத்தில் அழைக்கப்பட்டுச்சு. புறவி ஆட்டம், புறவினா குதிரை இல்லைங்களா, புறவி ஆட்டம் அப்படின்னு சொல்லி தொட காலத்தில் அழைக்கப்பட்டுச்சுங்க. மதுரை பகுதியில் கொஞ்சம் அதிகமாக காணப்பட்டுச்சு. காலில் கட்டையை கட்டிக்கிட்டு வெறுங்க அந்த அந்த கட்டையை கட்டிட்டு ஆடுறது ஒன்று, கட்டிக்காம வெறுங்கால சலங்கை கட்டிக்கிட்டு குதிரையை எப்படி சுமந்துக்கிட்டு அந்த பொம்மை மட்டும் வந்து நடுவில் ஆள் நின்றுட்டு ஆடுவாங்க. அது பொய் குதிரை ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, பொய் குதிரை ஆட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த இந்த ஆட்டத்தை ரொம்ப பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி நமக்கு வழக்கில் இருந்துச்சு. நம்ம தொல்காப்பியம் அப்படின்னு நூல் ஞாபகம் இருக்குங்களா, அந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற அந்த நூலில் இந்த பொய்க்குதிரை சுமந்து வந்து ஓடியதுக்கான சான்றுகள் கிடைக்குது நமக்கு. எப்படி அப்படின்னா, இந்த மடல் ஏறுதல் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஏரிய மடல் திறம் சொல்லி. மடல் ஏறுதல் ஞாபகம் இருக்கா? மடல் ஏறுதுன்னா தான் விரும்பி பொண்ணு கிடைக்கல அப்படின்னா பனங்கற்குல குதிரை செஞ்சு அது மேலே உட்காந்துக்கிட்டு தன்னை வருத்திக்குவான். அது அறுக்கும், மேலாம் இழுத்துட்டு போவாங்க பசங்க, உட்காந்துட்டு போவான், மேலாம் அறுக்கும், ரத்தம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேரங்களில் ஐயோ பாவம் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, இந்த பொண்ணு பாவம் இவ்வளோ கல்லஞ்சு கரியார் போலும், அவனை கொடுத்தலாமே அவனுக்கு அப்படின்னு சொல்லி மாதிரி பேசிக்குவாங்க. பட் ஆனால் அப்படி என்ன சொல்கிறதுங்க, கலித்தொகை தவிர வேறு எந்த இலக்கியத்திலையுமே மடல் ஏறி தலைவியை அவன் பெற்றான் ஊர் இப்படி கொடுத்தலான்னு சொன்னாங்கன்னு சொல்லி எங்கேயுமே கிடையாது. இப்படி செஞ்சுருக்காங்க மட்டும் குறிப்பு இருக்குது. சரி, இதுதான் பின்னாடி அப்படியே வந்தது பொய்க்கால் குதிரை ஆட்டமாக வந்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில் எப்படின்னா, அரசனும் அரசியும் உலாவுறது போல, அரசன் அரசி, அரசன் ஒரு குதிரை மேலே, அரசு ஒரு குதிரை மேலே, ஆண் ஒருத்தவங்க பெண் ஒருத்தவங்க, அந்த குதிரை நடுவில் உட்காந்த மாதிரி இந்த பொம்மை தான் இருக்கும், இவங்க நின்றுக்குவாங்க, இப்படி ஆடிட்டு வருவாங்க, அந்த குதிரையை ஆடிட்டு வருவாங்க. சரி, இதில் வந்து அந்த 30 கிலோ இருக்குங்க அந்த வெயிட்டு, அதை தூக்கி தான் அப்படி தோலில் வச்சுக்கிட்டு தான், தோல் இல்லை அதை வேறு எங்கே தாங்கிறது, இடுப்பு, அதில் தோல் ஒரு இது மாதிரி பெல்ட் மாதிரி போட்டு பிடிச்சி அதை பிடிச்சிக்குவாங்க, அப்படி கட்டி வச்சுக்குவாங்க. அந்த குதிரை நடக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, உட்கார மாதிரி, இந்த மாதிரி விழாமல் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி செய்வாங்க. சரி, இந்த நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மாதிரியான இசைக்கருவிகள் இசைப்பாங்க அப்படின்னா, இந்த பம்பை, கிடுகிட்டி, நாகசுரம், பம்பை இருக்குல்ல, பம்பை தான் நையாண்டி மேலே உருன்னு வந்து அடிப்பாங்க இல்லைங்களா, உருவி மேலே மாதிரி பம்பை அடிப்பாங்க. அப்போது இந்த நையாண்டி மேலே நாகசுரமும் அந்த நேரத்தில் அடிப்பாங்க. தமிழகம் இல்லாமல் இந்தியாவில் வேறு சில மாவட்டத்துலேயுமே இந்த ஆட்டம் நடைபெறுகிறது. ஒரு ஞாபகம் வச்சுக்குவாங்க, வேறு சில மாவட்டத்துலேயும் இது நடைபெறுது. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆந்திராவில் கீழுக்குரலு அப்படிங்கிறாங்க, ஆந்திராவில் கீழுக்குரலு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த பேரில் சொல்கிறாங்க. ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா, ஒரிசாவில் கையுதா அப்படிங்கிற பேரில், அதாவது இதே கான்செப்ட் தாங்க, அங்கங்கே வேறு இடத்துல வேறு மாதிரி என்ன பண்ணுறாங்க, நாட்டியம் அந்த மாதிரி ஆட்டம் ஆடுறதுனால அதுக்கு அந்த பேர் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் திருவிழா காலங்கள்லையும் அல்ல திருமண ஊர்வலங்கள் முன்னாடியும் அரசியல்வாதி ஊர்வலம் நடக்கும்போதும் இந்த மாதிரி ஆடிட்டு வராங்க. அப்போ நமக்கு தேவை நையாண்டி மேளமும் நாகசுரம் இசைத்து கொண்டு எதை ஆடுவாங்கன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க, இசைக்கருவி நீங்கள் கேட்டதுனால தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது தெரியலன்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு ஆட்டத்தை தான் கண்டிப்பாக குறிப்பீங்க. அப்போ தெளிவாக தெரியவில்லை என்றால் இந்த இடத்தில் நாம் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. சரி, அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு, பொய்க்கால் குதிரை ஆட்டம் தான். அடுத்தது பொருத்தி விடை தேர்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கருப்பொருள் அட்டவணை, இந்த 14 கருப்பொருள் இருக்கு இல்லைங்களா, அதில் இருந்து வினாக்கள் கண்டிப்பாக வரும். இதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அதோட 4 திணை, 5 திணைக்கு பிறகு 4 தானே பொறுத்து கொடுக்கணும், 4 திணைக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 4 திணையில் அந்த கருப்பொருளை மீன் பண்ணி தான் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா என்ன பண்ண, அதை செக் பண்ணி பார்ப்போம். வலது பக்கம் என்ன இருக்குன்னா, உழவன், வெற்பன், சேர்ப்பன், ஆயன். புரியுது என்னது, அந்தந்த திணையில் வாழக்கூடிய மக்களை எப்படி அழைப்பார்கள், யார் இருப்பார்கள் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. இந்த இடத்துல பாருங்க, இப்போ குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்களை எப்படி அழைப்போம். குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த பகுதியும். அப்போ மலைன்னு சொல்லுவாங்களா, மலைக்கு இன்னொரு பேர் என்ன, வெறுப்பு, பாருங்க வெறுப்பன். முல்லை நிலத்தில் வாழக்கூடிய என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடு மேய்ப்பாங்க. ஆடு மாடு மேய்க்கூடிய அந்த இன மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஆயர்குலம்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா, ஆயர்குலம். கண்ணன் பிறந்தது கூட ஆயர்குலம்னு சொல்லுவாங்க. ஆகையால் அவர்களை ஆயர் என்று என்ன பண்ணுவாங்க, ஆயர் என்று அழைப்பார்கள். மருத நிலத்தில் வாழக்கூடியது வளமையான பகுதி. மருதம் அப்படின்னா என்ன, வயலும் வயல் சார்ந்த பகுதியும். அப்போ அந்த வயல் அப்படிங்கிறதுல யார் வந்து வேலை செய்வா, நெல் வயல் யார் வேலை செய்வா, அப்படி செய்யறவங்க பேர் என்ன, உழவன் இல்லைங்களா. அப்போது வயல், மருதம்னா வயலுங்க, வயல் வயல் சார்ந்த பகுதியும், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போது அதில் வந்து யார் அதிகமாக வேலை செய்வான்னு பார்த்தீங்கன்னா, உழவன் தான் உழவு தொழில் செஞ்சுட்டு இருப்பான், அவன் தான் மருத திணையில் இருப்பான். அப்போது மருதம் அப்படிங்கிற அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் உழவன், பெரும்பாலும் உழவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள்.
அடுத்தது நெய்தல் நிலத்துல, நெய்தல் நிலம் எது? கடலும் கடல் சார்ந்த பகுதியும். அங்க வந்து உப்பு எடுப்பாங்க, இல்ல மீன் பிடிக்க போவாங்க. இந்த 2 வேலை செய்வாங்க. அவர்கள அந்த துறை துறை அப்படின்னாவே என்னன்னா, நீர் இருக்கக்கூடிய பகுதி தான் துறைன்னு முடியுங்க பேரு. இப்ப அவர்களை இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சேர்ப்பன் என்று சொல்லுவார்கள். நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடியவங்கள சேர்ப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு ஆன்சர் பாருங்க. 1க்கு 2, முல்லைக்கு 4 ஆயர், மருதத்துக்கு 1, அதாவது பார்த்தீங்கன்னா உழவன், நெய்தலுக்கு சேர்ப்பன். இப்போ 2 4 1 3 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு ஆன்சர். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த அட்டவணையிலிருந்து ஒருவேளை ஒரே வரிக்குள்ளே கூட கேள்வி வரலாம், சிங்கிள் லைனில் கூட கேள்வி வரலாம், அல்லது இந்த மாதிரி பொறுத்துக்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 4 வினாவுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சாதான் 1 மார்க் கிடைக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆ தான். மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. கருப்பொருள் அட்டவணையிலிருந்து தான் இந்த கேள்வி வந்திருக்கு. அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமை தான். திணைவாரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. சரி, அடுத்த வினா, தென்னை பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த மரபு தொடரில் இலை வகையை எப்படி சொல்லுவாங்க, கிளை வகை எப்படி சொல்லுவாங்க, விதை எப்படி சொல்லுவாங்க, கொட்டை வகைகள் எப்படி சொல்லுவாங்க, பூவை எப்படி சொல்லுவாங்க, சரிங்களா, அவனுடைய பிஞ்சு வகைகளை எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கு. இதுவும் எப்படி கருப்பொருள் அட்டவணை மாதிரி முக்கியமானது. கண்டிப்பாக வினாக்கள் வரும், கண்டிப்பாக குழப்பி விட்டுரும். மணி வகைகள்லாம் என்ன, எப்படி சொல்லுவோம், அடி வகை எப்படி சொல்லுவோம், இது எல்லாமே கேள்விகளாக வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, இந்த மாதிரி வினாக்கள் நாமே தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த பாடத்தில் 10ஆம் வகுப்பு பாருங்கள், ரொம்ப அதிகமான சோர்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு, அந்த இளம் பிஞ்சு இருக்குல்ல, அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சரி பார்ப்போம். அதை எப்படி சொல்லுவாங்கன்னு வச்சுக்குவாங்க. தென்னை பனை அப்படிங்கிறது குறும்பைன்னு சொல்லுவாங்க. அது பிஞ்சு இருக்குல்ல, அது குறும்பை. தென்னங்குறும்பு விழுந்துருச்சு, பனங்குறும்பு விழுந்துருச்சு, அதாவது பிஞ்சா விழுந்துருக்குது, பிஞ்சா இருக்குது அப்படின்னா ரொம்ப சின்னது, அப்போதான் தொடக்க நிலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, தென்னங்குறும்புன்னு சொல்லுவாங்க. பூம்பிஞ்சுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதுளையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, மாதுளை பார்த்துறீங்களா, அதை பூமிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரிக்காயை பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளரிக்காயை பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்காய் என்ன சொல்லுவாங்கன்னா, மாங்காயை வடுன்பாங்க. மாங்காயை வந்து சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் தொடக்க நிலை பிஞ்சு வகை அப்படின்னா அது மாங்காய் வடுன்னு சொல்லணும், மாங்காய் பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. அப்படி பயன்படுத்துகிற வாக்கு இருக்கு, ஆனால் வடு அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்தது மூசு அப்படிங்கிறத சொல்லணும்னா, பலா மரம் இருக்கு இல்லைங்களா, பலா, அந்த பலாவுடைய பிஞ்சு இருக்கு இல்லைங்களா, சின்னதாக இருக்கும்ல, அது தொடக்க நிலையில் இருக்கும்ல, பூக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சின்னது, அதுதான் மூசுன்னு சொல்லணும். பலா மூசுன்னு சொல்லணும், பலா பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. இப்போ பலான்னு சொன்னீங்கன்னா அது பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். பலா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல் நமக்கு அந்த எள்ளுலாம் இருக்கு இல்லையா, எள் இருக்கிறதுக்கு பார்த்து எள் இருக்கும்ல, அந்த எள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கவ்வை அப்படின்னு சொல்லணும். கவ்வை அப்படின்னா எள் வந்து அப்போ தான் பிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த குறும்பை சொன்னோம் இல்லைங்களா, இந்த குறும்பையை கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா தான் இளநீர். அந்த இளநீருக்கு முன்னாடி பதம் தான் குறும்பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் நம்ம நெல் விளைஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு விளைஞ்சுன்னா, ரொம்ப விளைஞ்சா அது நெல் ஆகிடுங்க. கொஞ்சமாக இருக்குன்னு கருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கருக்கை அப்படின்னா நெல் அப்போ தான் அந்த குருத்துலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் விளைஞ்சு அப்படி தொங்க பார்க்கும், அது கருக்கு அப்படிம்பாங்க. இந்த பாக்கு வந்து ரொம்ப பச்சையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நுழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாக்கு வந்து ரொம்ப பச்சையான நுழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழைக்காய் வந்து அப்போ தான் பிஞ்சு இருக்குல்ல, வாழை பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, அது கச்சல் அப்படின்னு சொல்லணும். வாழை பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, அது கச்சல் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, இது எல்லாமே அந்த பிஞ்சு வகைகள்ங்க. இது மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இதை பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய இதையோ நம்ம கொடுத்த நோட்ஸில் அப்படி தெளிவாக கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வினாக்களுக்கு நீங்கள் விடையளிப்பது ரொம்ப எளிமை. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படிச்சிட்டவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம என்ன தவறிழைத்திடுவோம். ஸோ மீண்டும் ஒரு முறை என்ன பண்ணிக்கோங்க, சரியாக பார்த்துக்கோங்க. தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு வகை குறும்பை என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் சரியான விடை. சரி, இதோடு வகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.